நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் புரட்டாசி திருவிழா. அன்னப்பறவை வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் பவனி வந்த உற்சவர் பெருமாள். தேனி தாமரைக்குளம் அருள்மிகு செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற குதிரை வாகன பவனி. இன்று புரட்டாசி மாத கிருத்திகை. பல்வேறு ஆலயங்களில் முருகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் தாயார் மூலமூர்த்திகள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்க செய்திருந்தனர். செல்வ திருமகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளும் தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தூபத்துடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து திருமஞ்சன சேவையில் பங்கேற்ற அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் புரட்டாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு அன்னவாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக மேடை மீது நின்றபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். கண்மலர்கள் கொண்டு அபயம் காட்டியவாறு உபயநாச்சியார்களுடன் அருள்பாலித்த ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாளுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோயில் வளாகத்தில் அன்னப்பறவை வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை நாச்சியார் திருக்கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி காதணிகள் அணிவித்து தாமரை மற்றும் வண்ண மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அன்னப்பறவை வாகனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்து காட்சி தந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்க செய்தனர். உற்சவமூர்த்திக்கு ஆரத்தி காட்டியதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவர் பெருமாளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு அசல தீபேஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் மூலவருக்கு பரணி தீபம் காட்டி பரணி தீபத்தை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் பரணி தீபம் நந்தி பகவான் முன்பு தீபமாடத்தில் வைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி குதிரை வாகன புறப்பாடும் முளைப்பாரி ஊர்வலமும் விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயில் மூலவருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி வெள்ளி தீஜ்வாலை கிரீடத்துடன் கண்மலர்களும் மலர் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ செல்லாண்டி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் குதிரை வாகனங்களில் தெய்வ சுதை சிற்பங்களை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு பெண்களின் நடனங்கள், இளைஞர்களின் ஆட்டம் பாட்டம் முன்னே செல்ல
நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வழி நெடுகிலும் பக்தர்கள் மலர் மாலைகள் சாற்றி தெய்வங்களை தரிசித்தனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். கோயம்புத்தூரில் இருக்கும் சுயம்பு ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் சுதை சிற்ப வடிவமாக உலகையும் அளந்த பிரம்மாண்ட திருமேனி கொண்ட திரிவிக்ரம மூர்த்தியாகவும் வாமன மூர்த்தியாக கற்சிலையாகவும் சுவாமி அருள்பாலிக்கிறார். வாமனமூர்த்திக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வாமனமூர்த்திக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. கரூரில் உள்ள அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு கிருத்திகையை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம், மஞ்சள், மாவு கரைசல் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு அழகனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து தீபம் காட்டப்பட்டது. புன்னகை தவழும் திருமுகத்தோடு கையில் வெற்றி வடிவேலை தாங்கியபடி அருள்மிகு பாலமுருகன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் பிரதான திருவிளக்கை சிறப்பு அலங்காரத்துடன் நிறுத்தி தூப தீபம் காண்பித்ததும் பூஜைகள் துவக்கப்பட்டன. அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பின்னர் விளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நித்தீஸ்வரர் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி மகாச்சண்டி ஹோமம் வளர்த்து ஸ்ரீ துர்க்கைக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மன் சன்னதியில் நின்றபடி அருளும் அம்பிகைக்கு எண்ணெய் காப்பு சாற்றியதும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். இதனிடையே கோயில் வளாகத்தில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் சண்டி ஹோமத்தை வளர்த்தனர். மேலும் ஸ்ரீ கன்யா பூஜை, ஸ்ரீ சுஹாசினி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடத்தப்பட்டன. பெண்கள் பூர்ணாகுதி பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் சிவாச்சாரியார்கள் அவற்றை குண்டங்களில் சேர்ப்பித்து சண்டி ஹோமத்தை நிறைவு செய்தனர். பிறகு பிரதான கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் கடம் புறப்பாடு தொடங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து அருள்மிகு துர்க்கையம்மனுக்கு கலசாபிஷேகமும் நடத்தினர்.
இதையடுத்து அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் ஸ்ரீ துர்க்கையம்மனை வேண்டி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மூலவருக்கு எண்ணெய் காப்புடன் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடமும் நட்சத்திர பதக்கமும் வைத்து நீளப்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். அபயமும் வரதமும் காட்டி அருள்பாலித்த ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் உலக மக்கள் நன்மை மற்றும் ஸ்ரீ ருத்ர பசுபதி நாயனார் குரு பூஜையை முன்னிட்டு ருத்ர பாராயண நிகழ்வு நடைபெற்றது. கோயில் மண்டபத்தில் பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மஞ்சளால் விநாயகர் பிடித்து பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ருத்ர பாராயணம் துவங்கியது. பக்தியுடன் ஏராளமானோர் ருத்ர ஜபம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ கேதார கௌரீஸ்வரருக்கு சந்தனக்காப்பு சாற்றி நாகப்படிகை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ருத்ர பாராயணம் நிறைவு பெற்றதும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கௌமாரி அம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் பிரதான திருவிளக்கை ஏற்றி வைத்ததும் பஞ்சமுக விளக்குகளோடு மங்கள பொருட்களை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பஞ்சமுக விளக்குகளுக்கு பெண்கள் குங்குமம், அர்ச்சதை மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்தனர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பாடல்கள் பாடி வணங்கியதும் பிரதான விளக்கு மற்றும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு வஸ்திரங்கள் கட்டி ஏலக்காய் மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி, ஸ்ரீ பாலமாருதி ஆகியோருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு அக்னி வீரபத்ர சுவாமி ஸ்ரீ பெரிய கருப்பர் திருக்கோயில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு அக்னி வீரபத்ர சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி தங்கக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். கிரீடமணிந்து மலர் மாலைகளோடு காட்சி தந்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சாமரம், குடை சத்தியம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய்யோடு பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து பலவித பழங்கள், மலர்கள் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து சுதர்சன ஹோமத்தை நிறைவு செய்தனர். மேலும் கோயில் மூலவரான ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில்
கிருத்திகையை முன்னிட்டு அழகனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் அபயம் காட்டியபடி நின்றருளும் மூலவருக்கு அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெற்றி வடிவேலும் அருகே எழுந்தருளியிருக்க அழகனின் திருமுகத்திற்கு சந்தனக்காப்பு சாற்றி தங்க கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மாங்காய் காரம், காதணிகள் பூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி வேலும் கொடியும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியவாறு நின்றருளிய ஈசன் மைந்தனுக்கு பஞ்சகற்பூரம் காண்பித்து ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு உச்சி மகாகாளியம்மன் கோவிலில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி, விநாயகர் மற்றும் காவல் தெய்வ திருவுருவங்கள் வைத்த முளைப்பாரிகளுடன் அம்மன் திருமுகம் வைத்த பூங்கரகத்தையும் வைத்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பூங்கரகம், அம்மன் முளைப்பாரி முன்னே செல்ல காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து சண்டை வாத்தியங்கள், பம்பைகள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. பிறகு கோவிலை அடைந்ததும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிறகு முளைப்பாரிகளை வைத்து ஆண்கள் பாடல்கள் பாடி கும்மியடித்து பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரிகளை வலம் வந்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே உள்ள நைத்தான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஏழைக்காத்த அம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி மதுரையில் மீனாட்சியாகவும், காஞ்சியில் காமாட்சியாகவும், காசியில் விசாலாட்சியாகவும் பல வடிவங்களில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். காளி, நீலி, சூலி, மாரி என பல்வேறு பெயர்களில் அருள் புரியும் அம்பிகை நைத்தான்பட்டியில் ஏழைக்காத்த அம்மன் என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக கோயில் கொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலை பற்றி இப்போது பார்க்கலாம். நைத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன் கோவில் ராஜகோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முகப்பு கோபுரத்தில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் கருணை வடிவாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். ஆசுரன் மீது இடது காலை இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்துள்ளார். கோபுரத்தில் சுதை சிற்பங்களுடன் சிம்மங்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றன. கோவிலின் வெளியே சிறிய மண்டபத்துடன் கூடிய ஆலய மணி அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை நுழைவு முகப்பில் இருபுறமும் சிம்மங்கள் காவல் காக்க 4 திருக்கரங்களுடன் அன்னை காமாட்சி சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கோபுரம் எதிரே தெப்பக்குளம் பிரம்மாண்டமாக அமைய பெற்றுள்ளது. பிரதான நுழைவு வாயிலை கடந்தால் செப்பு தகடு வேயப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கலைநயம் மிக்க தூண்களும் கஜலக்ஷ்மியின் உருவம் பொறித்த சிலையும் மூலவர் சன்னதி முகப்பில் அமைய பெற்றுள்ளது. மூலஸ்தானத்தில் 8 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் வெள்ளி கவசத்துடனும் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தியவளாக இருப்பினும் கருணை பொழியும் கண்களுடன் நமக்கு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். திவ்ய அலங்காரத்தில் அம்மனுக்கு நடைபெறும் ஆராதனையை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் அருகே பலிபீடமும் அதன் அருகே வேதாளம்மனும் நின்ற திருமேனியாக மூலவர் அம்மனை தரிசித்தபடி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியாக தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்தில் தனி விமானம் கொண்டு சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக கொலுவீற்றுள்ளார். நாகப்படிகையுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகின்றார் சிவபெருமான். சுவாமி சன்னதி அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். விசேஷ அலங்காரத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அருகே
ஸ்ரீ விநாயகர் சிவபெருமானை தரிசித்தபடி நந்திகேஸ்வரர், தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொலுவிருந்து அருள் பாலித்து வருகின்றனர். நம் வாழ்வில் முன்வினை பயன்களை பொறுத்து ஏற்ற இரக்கங்களை நிர்ணயிக்கும் நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றனர். இதேபோல் கிழக்கு திசை ராஜகோபுரத்தின் கீழ் ஸ்ரீ கருப்பர் கையில் ஆயுதத்துடன் எழுந்தருளி பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். கோவில் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் மாவிளக்கு, நெய் விளக்கு ஆகியவற்றை ஏற்றி நோய் தீரவும் வாழ்வு வளம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் மேல் தளத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு மண் பொம்மைகளை செய்து பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். மண் பொம்மைகளை செய்து சமர்ப்பித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வண்ண ஓவியங்கள் நிறைந்த தூண்கள் கோவிலை சுற்றி அமைய பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு 12 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்குகிறது. கொடியேற்றத்தின் போது கொடி மரத்திற்கு தர்பை புல், வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. கொடிமரம் அருகே எழுந்தருளும் உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடமும் நறுமண மலர் மாலைகளுடன் ஆபரணங்களும் அணிவித்து கற்பூரம் காண்பிக்கப்படுகிறது. உற்சவ மண்டபத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஏழை காத்த அம்மன், உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவீற்றுள்ளனர். உற்சவங்களின் போது சிறப்பு அலங்காரம் செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகிறது. சிறப்புகள் பல பெற்ற இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஏழை காத்த அம்மனை நாமும் தரிசித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் புரட்டாசி திருவிழா. அன்னப்பறவை வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் பவனி வந்த உற்சவர் பெருமாள். தேனி தாமரைக்குளம் அருள்மிகு செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற குதிரை வாகன பவனி. இன்று புரட்டாசி மாத கிருத்திகை. பல்வேறு ஆலயங்களில் முருகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda